அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026. இந்த வருடத்துல ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்காரு. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. ஒரே இயற்கை சுபகிரகம். இவர் 12 வருடம் கழித்து இப்போ கடகத்துல உச்ச நிலையை அடைய போறாரு. ரொம்ப விசேஷமான அமைப்பு. இந்த குரு பெயர்ச்சி ஏன் அதிக விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் கடகராசியில முழு பலத்தோட சஞ்சாரம் செய்வார். அதாவது உச்ச பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு பலத்தோட இந்த வருடம் கடகத்துல சஞ்சாரம் செய்து நமக்கு சுப பலன்களை அதிகமா தரப்போறாரு. இது நம்மளோட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்மளோட ராசி மற்றும் நம்மளோட நட்சத்திரத்துக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்துல போய் உச்சமாக போறாரு. குற்றவியல் ஸ்தானமா பாவிக்கப்படக்கூடிய 8ஆம் இடத்துல குரு போய் அமர்வது நல்லதா கெட்டதானா கொஞ்சம் கெடுதல் தான். அந்த இடத்துல உச்ச பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு பலத்தை குரு பகவான் அடைகிறாரு. இது எதன் வகையில நமக்கு ஃபேவர் பண்ணும் அப்படின்னாக்கா, குரு தான் அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களை சுபத்துவப்படுத்துவார். அதுலயும் உச்ச குரு தான் பார்க்கக்கூடிய இடங்களை டெஃபினட்டா அதிக பலமாக மாற்றுவார். அதன் அடிப்படையில குரு பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், மிக முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் குரு பார்த்துடுறாரு. அதுலயும் நம்மளோட ராசிநாதனே குரு தான். எனவே நம்மளுடைய ராசிநாதன் 8ல மறைஞ்சு உச்சமானாலும் பார்க்கக்கூடிய இடங்களை சுபத்துவப்படுத்துறாரு. அதே மாதிரி இந்த 8-12 சுபத்துவம் ஆகுறதுனால நிறைய பேருக்கு இடமாற்றம் உறுதியா இருக்கும். பயண யோகம் உண்டாகும். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்ப தாராளமா செய்யலாம். ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கும் ஆரம்பிக்கும். டெஃபினட்டா ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்க தற்போது இருக்கக்கூடிய இடத்துல இருக்க முடியாது. ஒரு இடமாற்றம் உறுதியாக நிகழும். நிறைய பேர் இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம் அல்லது மாநிலம் விட்டு மாநிலம் போறது, ஒரு நாடு விட்டு நாடு போறது, இது போன்ற அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு நிகழும். ஆல்ரெடி நீங்க ஒரு அப்ராட்ல இருக்கீங்க, வெளிநாடுல இருக்கீங்க அப்படின்னா இப்ப சொந்த ஊருக்கு திரும்பி வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். சோ இடமாற்றம் உறுதியாக இந்த காலகட்டங்கள்ல நம்மளோட நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சியில உறுதியா இருக்கு. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம செக்மெண்ட் வைஸா ரொம்ப டீடெயிலா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி எடுத்து ரிசர்ச் பண்ணோம்னா, 2ஆம் இடத்துல உச்ச குருவுடைய பார்வை, அதுவும் சம சப்தம பார்வையால குரு பகவான் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். இது ஃபேமிலி ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள் கொடுக்குதானா? கண்டிப்பா இல்ல. குடும்பத்துல இருக்கிற சுமைகள்லாம் இந்த நேரத்துல குறைய ஆரம்பிக்கும். ஃபேமிலி ரீதியா இருக்கிற அத்தனை கவலைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இந்த நேரத்துல வர ஆரம்பிக்கும். குடும்பத்துடைய தேவைகள், குடும்பத்துடைய அந்த போராட்டமான சூழ்நிலைகள், இது எல்லாத்தையும் சரி பண்ணுவீங்க. ரொம்ப நாளா ஃபேமிலி ரீதியா இருந்த கவலை எல்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். குடும்பத்துல இருந்த பிரச்சனை, குழப்பம், வருத்தம், குடும்பத்துல இருந்த இந்த போராட்டமான சூழ்நிலை, அதெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு சரியாகும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு டெஃபினட்டா சரியாயிடும். சோ அதை நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா பார்க்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில், உத்தியோகம், இது சார்ந்த விஷயம் இந்த குரு பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும், ஜீவனஸ்தானத்துல சனி பார்வை, 6ஆம் இடத்துலயும் சனி பார்வை. ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல ஒரு பிரஷரான அமைப்பு இருக்கும். நிறைய பேருக்கு வேலையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கும். நிறைய பேருக்கு சரியான வேலை இருக்காது. அதே போல பார்த்தோன்னா பார்க்குற வேலையிலையும் ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது. இது கடந்த காலகட்டம் நிறைய பேருக்கு ஏற்படுத்தியிருக்கும். தற்போது வரைக்கும் அந்த நிலையில தான் போயிட்டு இருக்கு. ஜூன் 1க்கு பிறகு ஏதாச்சும் மாற்றம் இருக்கானா? டெஃபினட்டா மாற்றம் இருக்கு. சனி பகவான் அந்த குரு பகவான் பார்த்துடுறாரு. வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். உத்தியோகத்துக்காக ஒரு பயணத்தை நிச்சயமா சந்திப்பீங்க. மாவட்டம் விட்டு மாவட்டம், மாநிலம் விட்டு மாநிலம், நாடு விட்டு நாடு, இது போல ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். தனஸ்தானம் ஆக்டிவ்ல இருக்கு. எனவே வேலையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். யாருக்கெல்லாம் ஒரு சரியான வேலை இல்லையோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல வேலை வந்துடும். கையில வருமானம் வரத்துக்கு தேவையான அத்தனை வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்குது. ஆனா உறுதிய இடமாற்றம் உண்டு. அதே போல இந்த நேரத்தில் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வேலையை மாற்றம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா செய்யலாம். இப்ப இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாறி நீங்க வேலை செய்யறது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் தென்பட ஆரம்பிக்கும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நிறைய பேர்
கண்டிப்பாக உத்தியோகத்தில் மாற்றத்தை செய்வாங்க. அதே போல உத்தியோகம் சார்ந்த வகையில் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் செல்வதற்கான ஒரு பயண யோகம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதே போல உத்தியோகத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் அப்ராட்ல ட்ரை பண்ணுறீங்க, வெளிநாட்டில் ட்ரை பண்ணுறீங்க, வெளி மாநிலத்தில் ட்ரை பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த நேரத்தில் கிளிக் ஆகிடும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணலாம். வெளிநாடு செல்வதற்கான பிராப்தம் இந்த குரு பயிற்சியில் நிறைய பேருக்கு கிடைக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் பாசிட்டிவாக பார்க்குறேன். இருப்பினும் நம்மளோட ராசிநாதன் முக்கியமான பிளானட் குரு அவர் அஷ்டமத்தில் போய் அமர்றதுனால மைண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரெஷராகவே இருக்கும். எதையாச்சும் யோசிச்சுட்டே இருக்கும். அது பண்ணுவோமா, இது பண்ணுவோமா அப்படிங்கிறது அந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். தெளிவான முடிவெடுக்க முடியாது. உங்கள் மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வரும். நம்ம பண்ணுறது கரெக்டா, பயணிக்கிறது கரெக்டா, ஒரு சரியான ட்ராக்ல தான் போறோமா அப்படிங்கிற மாதிரி சந்தேக குணம்லாம் வரும். இப்போதைக்கு ஓவரா திங்க் பண்ணாதீங்க. உங்க மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீ போடுற எஃபோர்ட்டுக்கான, நீ எடுக்கிற முயற்சிக்கான வெற்றி உறுதியாக கிடைக்கும். சந்தேக குணத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உடைய முயற்சி அதிகமாக போடுங்க. நிச்சயமாக வெற்றி உறுதியாக கிடைக்கும். ஏன்னா உபஜய ஸ்தானத்துல ராகு இருக்காரு. நீ எடுக்கிற முயற்சி அது நிச்சயமாக வெற்றி ஆகும். தைரியம் பிறக்கும். மனசுல இருக்கிற அந்த தைரியம் இல்லாத சூழ்நிலையில இப்ப இந்த குரு பயிற்சிக்கு பிறகு சரியாகி மாறும். பயம் விலகி ஒரு தைரிய தெளிவு கிடைக்கும். ஸோ அதை நான் நம்ம நட்சத்திரத்துக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். அடுத்தது நம்ம தொழில் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்துல சனி பார்வை. இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப அதிகமாக எதுவும் பண்ணிடாதீங்க. பிஸ்னஸ்ல போய் லாக் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு இருக்கிறத நகர்த்துறதுக்கு ஃபேவரா இருக்கு. தொழில் சார்ந்த விஷயத்துல ஹை இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணி மாடிக்க வேண்டாம். ஸோ அதில் கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா இந்த நேரம் அதுக்கு ஃபேவரா இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப மென்டல் ப்ரெஷரா இருக்கு. போற தொழில் ஆல்ரெடி தொழில் அந்த அளவுக்கு சிறப்பா நகரல, ஒரு மாதிரி டல்லா தான் போகுது. இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜா நான் பாக்குறேன்னா, தனஸ்தானத்தை குரு பாக்குறதுனால வருமானம் வந்துடும். உடைய தேவைகள் எண்ணங்கள்லாம் பூர்த்தி ஆகும். நஷ்டத்துல போயிட்டு இருக்க தொழில கூட இப்போ ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன். ஆனா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஆல்ரெடி பண்ற தொழிலை இன்னும் விசாலப்படுத்தி பண்றது அதுக்கெல்லாம் ஃபேவரா இல்லை. நியூ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவசர முடிவு, அவசர மாற்றங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல செய்ய வேண்டாம். ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப டல்லா போகுது அப்படின்னாக்கா ஒரு இடமாற்றம் பண்ணி அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சொந்த ஊர்ல தொழில் தொடங்க வேண்டாம். ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில் பண்றீங்க, சொந்த ஊர்ல பண்றீங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இடமாற்றம் பண்ணுங்க. வெளியூர், வெளி மாநிலம், வெளி மாவட்டம் இது போல இடமாற்றம் பண்ணி பண்றது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். எனவே தொழில ஹை லெவல் இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆயிட வேண்டாம். கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி பிசினஸ் ஏதாச்சும் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா நீங்க ஸ்பாட்ல இறங்கி ஒர்க் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது பொருளாதாரம். இந்த நேரத்தில் பொருளாதாரம் நமக்கு பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னா பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கு. கடந்த காலகட்டத்தில் இருந்த பொருளாதார இன்மை அப்படிங்கிற அந்த தரித்திர நிலை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மேக்சிமம் இருக்காது. கடந்த காலகட்டம்லாம் பார்த்தோன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் கரைஞ்சிருக்கும். கையில் பணமே நின்று இருக்காது. பணம் வருது போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். நிறைய பேருக்கு வருமான இன்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். சம்பாதிச்சிருக்கவே முடியாது, வேலைக்கு போயிருக்க முடியாது, வேலை ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்காது, பார்க்குற வேலையில நீங்க போடுற உழைப்புக்கான ஒரு ஊதியம் கிடைச்சிருக்காது. இப்படிதான் கடந்த காலகட்டம்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த குரு பயிற்சிக்கு பிறகு தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வருமானம் வரும். நீங்க உழைக்கிற உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைச்சிடும். வருமான இன்மை அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். பொருளாதார அபிவிருத்தி உண்டாகும். நீ எதிர்பார்க்கிற வருமானம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா சம்பாதிக்க முடியும், நல்லா ஃபுல் ஃபிளெக்ஸ்டா சம்பாதிக்க முடியும். எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை அத்தனை முயற்சியும் எடுங்க. அதுக்கு ரைட்டான வே பிஸ்னஸா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு சரியா படலை. பிஸ்னஸ்ல கொஞ்சம் ஸ்லோவாக ட்ராவல் பண்ணுங்க, எஃபோர்ட் அதிகமாக போடுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணி உங்கள் எஃபோர்ட் அதிகமாக போடுங்க. மற்றபடி நீங்கள் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை அப்ராடு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நேரம் அட்டகாசமாக இருக்குது. நல்ல வருமானம் கிடைக்கும், பொருளாதார அபிவிருத்தி கிடைக்கும். உடைய தேவைகள், எண்ணங்கள், உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவை, ஃபேமிலியில் இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அந்த நேரத்தில் உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பொருளாதார வரவு இருக்கும். எனவே பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நான் அந்த நேரத்தை உங்களுக்கு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். அடுத்தது பொருளாதாரத்திலேயே கடன் சுமை, கடன் பிரச்சனைலாம் இருக்கானா ஆல்ரெடியே இருக்குது நிறைய பேருக்கு. சனியுடைய பார்வை 6ஆம் இடத்துல. கடன் வாங்க வேண்டிய அவல நிலை கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும். கடன் சுமை நிறைய பேருக்கு வந்திருக்கும். இந்த நேரத்தில் கடனை திரும்ப கட்ட முடியும். அதை நான் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா பார்க்குறேன். 12ஆம் இடத்துல குரு பார்வை. எனவே கடன்
கடன் சுமை இருக்கு, கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் கடனை திரும்ப கட்ட முடியும். கடன் சுமையிலலாம் குறைச்சிருவீங்க, கடன் அடைப்படும். ஸோ அதுக்கெல்லாம் இது வந்து ஃபேவராக இருக்கு. எனவே பொருளாதார ரீதியாக ஒரு ஸ்டேபிளான சுச்சுவேஷனுக்கு மாறக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் நம்மளோட நட்சத்திரத்துக்கு பிரகாசமாக தெரியுது. உங்களுடைய முயற்சியை மட்டும் இந்த நேரத்தில் 100% கொடுங்க. டெஃபினட்டாக ரிசல்ட் உங்களுக்கு 200% கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம காதல் வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னாக்கா 5ஆம் இடம் உங்களுக்கு சுத்தமாக இருக்குது, எதுவும் பெருசாக பாதிப்பாக இல்லை. எனவே காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயம்லாம் எதுவும் பெருசாக கசப்பாக போல, அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக சொல்கிறேன். காதல் உறவு சார்ந்த விஷயங்களில் ஓரளவுக்கு சப்போர்ட் கிடைக்குது. காதல் சார்ந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்குது. எதுவும் பெருசா குறையா சொல்ற அளவுக்கு காதல் வாழ்க்கை போல. காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமானா இந்த நேரத்துல வந்து குரு பலம் நமக்கு கொஞ்சம் குறையுது. என்னதான் உச்சமா இருந்தாலும் அவர் அஷ்டமஸ்தானத்துல தான் உச்சமாகிறார். எனவே கொஞ்சம் குறையுது. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபேவரா இல்லை. அதுக்கெல்லாம் அந்த முயற்சிகள்லாம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. மற்றபடி இந்த குரு பயிற்சியில காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள எதுவும் பெருசா தொய்வு நிலையா வரல, எதுவும் பெருசா குழப்பமான ஒரு அமைப்பு வரல. அஷ்டமத்துல குரு இருக்கிறதுனால உடைய பேச்சு வார்த்தைகள், நீ எடுக்கிற முடிவு, இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா பொறுமையா இருக்கணும். நல்ல உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல நிறைய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தப்பான முடிவுகளை நிறைய எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா முடிஞ்ச அளவுக்கு காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயங்கள்ல அவசர முடிவு, அவசர மாற்றங்களை இந்த காலகட்டங்கள்ல, அதாவது ஜூன் 1க்கு பிறகு அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி. திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அந்த அளவுக்கு பிரகாசமா இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல எந்த கிரகத்துடைய ஆதிக்கமும் இல்லை, சுத்தமா இருக்கு. ஆனா குரு 8ல வந்து உச்சமாகிறாரு. குற்றவியல் ஸ்தானத்துல குரு இருக்காரு. எனவே திருமண முயற்சிலாம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. நிறைய பேருக்கு சில குழப்பங்களுக்கு பிறகு திருமணம் நிச்சயமாகும். திருமணம் சார்ந்த விஷயங்கள ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கலாம். பட் கடந்த காலம் அளவுக்கு இந்த காலகட்டம் ஜூன் 1க்கு பிறகு ரொம்ப பிரகாசமா தெரியல. முயற்சி பண்ணுங்க. தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த வருஷத்தை விட்டுட்டு அடுத்த வருஷத்துல ட்ரை பண்ணலாம். ஜூன் 1ல இருந்து 2027 ஜூன் 1 வரைக்கும் திருமண முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு சம்பாதிக்கிறதுல, பணம் சேமிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. அடுத்த வருஷம் ஜூன் 1க்கு பிறகு திருமண முயற்சிகளை செய்யறது உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு சூப்பர் ரிசல்ட்டை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இப்போதைக்கு திருமண முயற்சிக்கு அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. திருமண முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. வேற ஆப்ஷன் இல்ல, எனக்கு ஏஜ் கடந்து போயிடுச்சு அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த நேரத்தில் ட்ரை பண்ணுங்க. சில குழப்பங்களுக்கு பிறகு சுப செய்தி கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்கா திருமண வாழ்க்கை. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் சுத்தமா இருக்கு. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இருந்த வருத்தம், கவலைகள் எல்லாமே இந்த நேரத்தில் குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையுடைய உதவி கிடைக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல என்ன வருத்தம் இருந்தாலும் அது சரியாயிடும். வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும். ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா பார்க்குறேன். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கை பெருசா பாதிக்கப்படலை. மன வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணையுடைய அந்த ஒத்துழைப்பும் அரவணைப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நீங்க எடுக்கிற முயற்சிக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ அதன் வகையில இந்த நேரத்தில் திருமண வாழ்க்கை சுபத்துவமா தான் இருக்கு. இதுவும் பெருசா நெகட்டிவா இல்லை. பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் அது சரியாயிடும். அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் இந்த நேரத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் புத்திர பாகியத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் சுத்தமா இருக்கு. ஆனா புத்திரகாரகனாகிய குரு அஷ்டமத்துல போய் உச்சமாகிறாரு. இது என்ன இண்டிமேஷன் பண்ணுது அப்படின்னாக்கா இந்த நேரத்துல ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு புத்திர பாகியத்துல சுப செய்தி உறுதியாக கிடைக்கும். பயணங்கள், அலைச்சலெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. குறிப்பா நம்மளோட நட்சத்திரத்தை சேர்த்த பெண்கள் புத்திர பாகியத்துக்கு ட்ரை பண்றீங்கன்னா வண்டி வாகனங்கள் அதிகமா பயணம் செய்யறது, வெளியிடங்கள்ல அதிகமா டிராவல் பண்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க. இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படும் பொழுது சுப செய்தி உறுதியாக கிடைக்கும். ஸோ புத்திர பாகியத்துக்கு இந்த நேரம் வந்து நான் பாசிட்டிவா தான் பார்க்குறேன். கொஞ்சம் குழப்பம் இருக்கு, ஆனா அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அது உங்க கையிலேயே இருக்கு. உங்களை கொஞ்சம் ஹெல்த்தியா நீங்க மாத்திட்டீங்கன்னா டெஃபினட்டா இந்த நேரத்தில் புத்திர பாகியம் சார்ந்த வகையில சுப செய்தி கிடைச்சிரும். அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இந்த நேரத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவு இருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன் அப்படின்னா 5க்கு 12ல சனி பகவான். எனவே நிறைய செலவு, பிள்ளைகளால தொடர் விரைய செலவு இருக்கு. அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நேரத்தில் பிள்ளைகளால் ஏதாச்சும் தொந்தரவு, பிரச்சனைலாம் இருக்கானா கண்டிப்பா இல்லை.
பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பம் குளறுபடிக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிரும், ஒரு நிம்மதி கிடைச்சிரும், பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பிள்ளைகள் இப்ப குடும்ப பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிட்டு ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா மாறுவாங்க. பிள்ளைகளோட இருந்த மனஸ்தாபங்கள், வருத்தங்கள், கவலைகள், குழப்பங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சியில சரியாகும். அதே போல பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல இந்த நேரத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். 5க்கு 12ல சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. எனவே பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல சற்று கவனம் செலுத்திக்கணும். மற்றபடி இந்த நேரத்துல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எதுவும் பெருசா டல்லா தெரியல. அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 4ஆம் இடத்துல சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மாதிரி நிறைய கவனச்சிதறலை கொடுக்கும். கல்வியை தவிர மற்ற அனைத்து விஷயத்திலையும் நாட்டத்தை கொடுக்கும். இந்த நேரம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி கொண்டு போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல பதிகிறதுனால கல்வியில பெருசா தடை அமைப்பு எதுவும் ஏற்படாது. அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அல்லது ஏதாச்சும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுல ரிசல்ட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வந்துடும். அதுல ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்ப்ளீட்டா இல்ல, பாஸ் ஆயிடுவீங்க. அதுல ஓரளவுக்கு ஸ்கோர் பண்றதுக்கான சிச்சுவேஷனும் உங்களுக்கு கிடைச்சிருது. ஆனா உயர்கல்விக்கு முயற்சி பண்றீங்க, உயர்கல்வி படிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுல சில குழப்பம், தடை அமைப்பு, முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை, இது படிப்போமா அது படிப்போமாங்கிற அந்த கன்ஃபியூஷனான ஒரு மைண்ட் செட்டு இதெல்லாம் அந்த நேரத்தில் வெளிப்படலாம். அதே மாதிரி உயர்கல்விக்கு ட்ரை பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் அலட்சியமா இருக்கக்கூடாது. கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா உங்களுடைய வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்படும். ஒரு அப்ளிகேஷன் போடுற ஒரு டைம் வந்துடுச்சு அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நீங்க தான் போடணும். எல்லாத்துலயும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும், எல்லா விஷயத்துக்கும் முந்திக்கணும். கல்வி சார்ந்த விஷயத்துல இந்த நேரத்துல உங்களை புஷ் பண்ணி நகர்த்தணும். ஸோ இதை நீங்க கொஞ்சம் எப்போதும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க எந்த துறை சார்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த துறை சார்ந்த விஷயத்துல அப்ளிகேஷன் போடுறதுக்கான வாய்ப்பு வந்துச்சுன்னா அதை உடனே போட்டுருங்க. இப்ப போடலாம், அப்புறம் போடலாம், ஒரு வாரம் கழிச்சு போட்டுக்கலாம், 10 நாள் போகட்டும் அப்படின்லாம் டைமே கொடுக்காதீங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டுனா உடனே ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் நீங்க தான் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் உங்களுடைய அலட்சியத்தினால ஆசைப்பட்ட படிப்பை தொடர முடியாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிடிச்ச இடத்துல ஷீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கு. அதனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட உங்களோட முயற்சிகளை முன்கூட்டியே செய்யறது ரொம்ப நல்லது. அலர்ட்டா இருங்க. அதுதான் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ற முக்கியமான விஷயம். மற்றபடி இந்த நேரத்தில் கல்வி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ப்ரெஷரோட, சில குழப்பங்களோட ஒரு வெற்றியை நோக்கி பயணிப்பீங்க. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். இந்த நேரத்தில் உடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி முன்னெச்சரிக்கையோட எல்லாத்துலேயும் கொஞ்சம் அவேர்னஸா, அப்டேட்டடா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த நேரத்தில் அலட்சிய மனநிலை வெளிப்படும். அதிகமாக பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தள்ளி போடுற அந்த மனநிலைலாம் அதிகமாக வரும். அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது ஆரோக்கியம். நான் நம்மளோட நட்சத்திரத்துக்கு முக்கியமா கொடுக்குற வார்னிங் பாயிண்ட் ஹெல்த்ல தான். தேக ஆரோக்கியத்துல எவ்வளோ கவனமா இருக்க முடியுமோ அவ்வளோ கவனமா இருங்க. ஏன்னா ராசிநாதன் 4ஆம் அதிபதி போயிட்டு 8ல போய் உச்சமாகி மறையிற ஒரு அமைப்பு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல ரொம்ப அவேர்னஸா இருக்கணும். இந்த நேரத்துல உடைய தலை, முகம் சம்பந்தமான விஷயங்களே தான் அடிப்படாம பார்த்துக்கோங்க. வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. வண்டியை வேகமா ஓட்டுறது, அவசரமா வண்டி வாகனத்துல பயணிக்கிறது, அதே போல வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துல இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி செயல்படுறது நல்லது. ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டா ஹெல்மெட் போட்டுக்கோங்க. 2 வீலர் இயக்குறவங்க, 4 வீலர் இயக்குறவங்க இந்த சீட் பெல்ட் எல்லாம் கரெக்டா போட்டுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே வண்டி இயக்கிட்டே இருப்போம், நம்ம சிந்தனை எங்கேயாச்சும் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு மைண்டை கொஞ்சம் ஃபோக்கஸ்டா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதே போல தேக ஆரோக்கியம்னு வரும்போது உங்களுடைய தலை, முகம், தலைமுடி சம்பந்தமான விஷயம், அடுத்தது உங்களுடைய கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயம், மார்பக பகுதி சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உணவு முறைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சாப்பிட்ற உணவு அப்படியே கொஞ்சம் ஃபுட் பாய்சனிங்கா மாறுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. உணவு முறைகள்ல கவனம் செலுத்திக்கணும். அஷ்டமஸ்தானத்துல குரு உச்சமாகிறதுனால ரத்த அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். ரத்த அழுத்தம், கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனை, அதே போல இரத்த சோகை, அந்த பிரச்சனை. மேலும் இந்த நேரத்துல ஸ்கின் டிசீஸ், அரிப்பு, தோல் சம்பந்தமான வியாதிகள், இதெல்லாம் ஏதாச்சும் நீங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொதுவாகவே இந்த நேரத்துல உடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை விஷயத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோடு இருங்க. மேலும் இந்த நேரத்துல தேக ஆரோக்கியம் மட்டும் இல்லாம மன ஆரோக்கியத்துல ரொம்ப அதிகமான கவனத்தை செலுத்தணும். மைண்டு ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். தேவையில்லாதெல்லாம் யோசிப்போம். அதிகமா நெகட்டிவா யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. எனவே
ஓவர் திங்கிங்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. தினமும் தியான பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகளை செய்தே ஆக வேண்டும். நம்மளோட நட்சத்திரக்காரர்கள் தினமும் தியானம், மூச்சு பயிற்சி உறுதியாக செய்யணும். மாற்றுக்கருத்தே இல்லை. நோ மோர் ஆப்ஷன்ஸ். இந்த நேரத்தில் தியானம், மூச்சு பயிற்சியை தினமும் ஒரு அரை மணி நேரம் செஞ்சிருங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். சிந்தனையில நிறைய குழப்பம் வரும், நிறைய இடமாற்றத்தை கொடுக்கறதுனால ஒரு மாதிரி மைண்ட் கொஞ்சம் ப்ரெஷராகவே இருக்கும். ஹெல்த் ஒரு மாதிரி ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு எனர்ஜியா இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப டல்லா ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இது கொடுக்கும். அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. தினமும் ஒரு 10 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணுங்க, தியான பயிற்சிகளை பண்ணுங்க, நடைப்பயிற்சி உறுதியா பண்ணணும். இந்த நேரத்துல முடிஞ்ச வரைக்கும் நடைப்பயிற்சி, சின்ன சின்ன உடற்பயிற்சி இதெல்லாம் இந்த நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூவா நீங்க பண்றது ரொம்ப நல்லது. ஸோ ஹெல்த்ல ரொம்ப கவனம் தேவை, மன ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. அடுத்தது, இந்த நேரத்தில் வேற ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியது இருக்கா? இந்த குரு பயிற்சியில் வேற ஏதாச்சும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நேரத்தில் தாயாருடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். தாய் வழி உறவுகளோட கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். வண்டி, வாகனம், வீடு சார்ந்த விஷயங்களை அடிக்கடி செலவு நீங்க வாய்ப்பு இருக்கு. அதுலயும் கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி, வாகனம், வீடு சார்ந்த விஷயங்கள், ஏதாச்சும் வில்லங்கம், நிலம் சம்பந்தமான விஷயத்துல ஏதாச்சும் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் இது மாதிரி ஏதாச்சும் நீங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல ஏதாச்சும் புதுசாக வண்டி வாங்குறீங்க அல்லது செகண்ட் ஹேண்ட்ஸில் ஏதாச்சும் வண்டி வாகனம் வாங்குறீங்கனாக்கா டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம மெயினாக பார்க்குறது, செலவு சற்று அதிகமாக இருக்கும், ஆனால் சுபவிரய செலவாக இருக்கும். நல்ல செலவுகளை அதிகமாக மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் உறுதியாக உண்டு. அடுத்தது, தந்தை சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டியது அவசியம். தந்தையாரோட இப்போ ஒத்து போகாது. பாகியத்தில் கேது, அதில் தந்தையுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தையுடைய கருத்தும் உங்களோட கருத்தும் ஒத்து போகாது. இப்போதைக்கு தந்தை சார்ந்த அத்தனை விஷயத்துலையும் ஏதாச்சும் ஒரு வருத்தம் வந்து போகும். எனவே தந்தையுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலை இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. தந்தை வழி உறவுகளோடையும் ஒரு மாதிரி டல்லா போகும். தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் நிறைய குழப்பங்கள் இந்த நேரத்தில் நீங்க வாய்ப்பு இருக்கு. அதுலேயும் முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. மேலும் தங்க அணிகலன்கள் இது சம்பந்தமான விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு கோல்டு லோன் இருக்கும், தங்கத்தை அடகு வைக்கிறது நிறைய பேர் ஆல்ரெடியே பண்ணியிருப்பாங்க. கோல்டு அடகு வச்சு அல்லது கோல்டு லோன் அப்ளை பண்ணி மாற்றங்களை பண்ணியிருப்பீங்க. ஸோ தங்க நகை கடன் அப்படிங்கிறது உறுதியாக நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா பாகியத்தில் கேது வந்தாலே இந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அஷ்டமத்தில் குரு வரும்போது கோல்டு ஏதாச்சும் இருக்குன்னா அது தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. யாருக்கும் கோல்டை நான் ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறதுக்காக கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி கொடுக்காதீங்க. தங்கம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தங்கம் திருட்டு போகிறது, தங்கம் தொலைந்து போகிறது அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் கோல்டு தன்னுடைய கையை விட்டு போகும். அது தொலைஞ்சு போகிறதா இருக்கலாம், அல்லது ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டிய சூழ்நிலை இந்த நேரத்தில் ஏற்படலாம். எனவே கோல்டு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சில விரயங்கள் உறுதியாக உண்டு. ஸோ தங்கம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேலும் இந்த நேரத்தில் ஏதாச்சும் பரிகாரங்கள் செய்யலாமா, என்ன பரிகாரம் செய்தால் அது நமக்கு சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. உங்க வீடு பக்கத்தில் இருக்கிற சிவனாலயம் போயிட்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை தோறும் சிவனாலயம் போயிட்டு ஃபர்ஸ்ட் சிவனை வழிபட்டு அதன் பிறகு தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டு அந்த ஆலயத்துல ஒரு 10 நிமிஷம் தொடர்ச்சியா அமர்ந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலை நெய்வேத்தியமா நீங்க கொடுக்கலாம். கோவிலுக்கு வரவங்களுக்கா இருக்கட்டும், அல்லது நீங்க கோவிலுக்கு போல அப்படின்னாலும் பொதுவாக கொண்டக்கடலை செஞ்சு ஒரு 10 பேருக்கு தானமா தர்மமா நீங்க கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. அடுத்தது, ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா குரு பயிற்சியின் போது ஒரு முறை போயிட்டு ஆலங்குடி குருஸ்தலத்துல தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. குரு பயிற்சி அன்னைக்கு தான் போகணும்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு டைம் ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு, குறிப்பா வியாழக்கிழமையில போங்க, ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமையில ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை முன் வச்சு வர்றது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். குரு கிரகத்துடைய முழுமையான ஆதிக்கம் அந்த ஸ்தலத்துல இருக்கு. எனவே டைம் இருக்கும்போது அங்க போயிட்டு அந்த ஸ்தலத்தை நல்லா சுற்றி வழிபட்டுட்டு 1 மணி நேரம் அந்த ஸ்தலத்துக்குள்ள அமர்ந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு முடிஞ்சா மெடிடேஷன் பண்ணுங்க, தியான பயிற்சிகளை செய்யுங்க, பண்ணிட்டு வாங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நான் பரிகாரமாக கொடுத்துருக்கிறது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனாலயம் போயிட்டு சிவபகவானையும் வழிபட்டு அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டு வரணும். இதை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்யறது ரொம்ப விசேஷம். அடுத்தது, ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு முறை
ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு குரு பகவான தட்சிணாமூர்த்திய மனமுருகி வழிபட்டுட்டு 1 மணி நேரம் அந்த ஸ்தலத்துல அமர்ந்து பிறகு நீங்க வீட்டுக்கு திரும்ப வரணும். கோவிலுக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா நீங்க வீட்டுக்கு தான் போகணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. அங்கே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், அங்கே பக்கத்தில் இருக்கிற நண்பரை போய் சந்திச்சுட்டு வரலான் இருக்கேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. கோவிலுக்கு போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு தான் போகணும். ஸோ அந்த தரிசனங்களை செய்யறது ரொம்ப விசேஷம். அடுத்தது வியாழக்கிழமையில கொண்டக்கடலை செய்து உங்க கையால கொண்டக்கடலை செய்து அதை கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு தானமா கொடுக்கலாம். அல்லது கோவிலுக்கு போலேனாலும் ரோட்டு ஓரத்துல ரொம்ப பசியோட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொண்டக்கடலை தானமாக உங்க கையால செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. முடிந்தவர்கள் சனிக்கிழமை தோறும் உணவு தானம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு 10 பேருக்கு உங்களால முடிஞ்ச உதவி, உங்களால என்ன செய்து கொடுக்க முடியுமோ நீங்க கைப்பட செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்ல வெளியில வாங்கி கொடுத்தாலும் ஓகே தான். ஒரு 10 பேருக்கு ஒரு உணவு தானம் சனிக்கிழமை தோறும் ஒரு மாசத்துல ஒரு சனிக்கிழமை செஞ்சா கூட போதும். முடிஞ்சவங்க பண்ணுங்க. டெஃபினட்டா 200% நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓவரால் அந்த குரு பயிற்சி பலன்கள்ல நான் எல்லாத்தையும் செக்மெண்ட் வைஸா பிரிச்சு உங்களுக்கு கம்ப்ளீட்டா தொகுத்து கொடுத்துருக்கேன். பிளஸ் அதுக்கான பரிகாரங்கள் என்ன செஞ்சா இன்னும் பெட்டரான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தொகுப்பையும் இந்த ஆடியோ ஃபார்மேட்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் செய்து மேலும் இந்த குரு பயிற்சியை உங்களுக்கு சாதகமாக மாற்றி ஒரு வளமான மாற்றத்தை நோக்கி பயணிங்க. நிச்சயமாக இந்த நேரத்தில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது வெற்றியாகும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. முயற்சி ஸ்தானம் ஆக்டிவ்ல இருக்கு. முடிவு எடுக்கிறதுல சில தடுமாற்றங்கள் இருக்கும். அந்த முடிவு எடுக்கிறதுல இருக்கிற அந்த தடுமாற்றத்தை சரி பண்ணுறதுக்கு தான் அந்த பரிகாரங்கள். இதெல்லாம் நீங்கள் சரிபர செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும், ஆத்ம திருப்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் அது பாசிட்டிவ்ல தான் போய் முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சி ஒரு வெற்றி பயணத்தை உங்களால் இந்த நேரத்தில் உறுதியாக செய்ய முடியும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த குரு பயிற்சி பலன்கள் ஒரு பொதுவான பலன்கள் தான். அதாவது கோச்சார ரீதியா கிரகங்களுடைய மாற்றத்தை பொறுத்து இந்த பலன்கள் நான் உங்களுக்கு கணிச்சு கொடுத்திருக்கேன். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், தசா புக்தி அந்தரம், மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கடக வீடு அஷ்ட வர்க்கத்தின் அடிப்படையில எவ்வளவு பரல்கள் வாங்கியிருக்கு. குரு பயிற்சியின் போது கடகத்துல குரு இருக்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு ஒரு 5க்கு மேல அந்த கடக வீடு பரல் வாங்கியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணி அதன் பிறகுதான் அந்த கோச்சாரத்தை நம்ம உங்க ஜாதக பிரகாரம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த கோச்சார பலன் உங்களுக்கு 100% ஒத்து வரும். ஸோ நான் ஜென்ரல் ப்ரிடிக்ஷனா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு அவயோக தசை நடக்காம ஒரு நல்ல தசை நடக்குது, நல்ல யோக தசை நடக்குது அப்படின்னா அந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு 100% அப்படியே பொருந்தி வந்துடும். அவயோக தசை நடந்தாலோ அல்லது அஷ்டவர்க்கத்தின் அடிப்படையில கடக வீடு பரல்கள் உங்களுக்கு கம்மியா வாங்கியிருந்தாலோ இந்த குரு பயிற்சி பலன்கள்ல ஒரு சில மாற்றங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் உறுதியா வரும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து தெளிவா ரிசர்ச் பண்ணிக்கோங்க. நல்ல காலம் போயிட்டு இருக்கா, இந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கலாமா அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணி நீங்க ஹை ரிஸ்கான பிளானிங் எல்லாம் பண்றது ரொம்ப நல்லது. இந்த கோச்சார பலன் ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக ஒரு பொது பலனா நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இது உங்க ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு சில ஏற்றத்தாழ்வை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் நம்மளோட சேனல் இதுக்கு முன்னாடி 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம் இதற்கான ஒரு பொது பலனை தொகுத்து உங்களை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கை பற்றியும் ஒரு சின்ன புரிதலை அதில் நாங்கள் கொடுத்துருக்கோம். டெஃபினட்டா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டைம் இருக்கும்போது உங்களோட ராசி, உங்களுடைய லக்னம், உங்களுடைய நட்சத்திரம் இது மூணையும் செக் பண்ணி பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதுவும் ஒரு பயனுள்ள பதிவா இருக்கும். அதன் மூலமா உங்களையும் உங்களை பற்றியும் உங்களுடைய சூழ்நிலைகளை பற்றியும் உங்களால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மேலும் நம்மளுடைய சேனல்ல மாத பலன்கள், வருட பலன்கள், கோச்சார ரீதியா முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நாங்க கரெக்டா தேவையான அளவுக்கு கோச்சார பலன்கள்லாம் உங்களுக்கு தொகுத்து ஒரு ப்ரிடிக்ஷனா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் நம்மளோட சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாதத்துக்கான பலன்கள் கூட ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டைம் இருக்கும்போது தேவைப்பட்டால் அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அது ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு 10% உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். RM PDF சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு PDF சர்வீஸ் ஆட் பண்ணிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த சர்வீஸ்ல கிட்டத்தட்ட 51 பக்கங்களை கொண்ட ஒரு PDF தொகுப்பு உங்களுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்துருவோம். இந்த PDF தொகுப்புல பார்த்தோம்னா உடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், D1, D2, D3 சொல்லிட்டு A to Z எல்லா கட்டத்தையும் உங்களுக்கு தொகுத்து இந்த 51 பக்கத்துல நாங்க ஒரு தெளிவான ஒரு ஹெராஸ்கோப்பை உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே போல வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம், எந்த டேட்ல என்ன தசை வரும், எந்த
டேட்ல என்ன புத்தி வரும், எந்த டேட்ல என்ன அந்தரம் வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி கம்ப்ளீட்டா உங்களுக்கு தொகுத்து அந்த பிடிஎஃப்ல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம உடைய அஷ்டவர்க்க பரல், எந்த கிரகம் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பலமா இருக்கு, அதோடைய அஷ்டவர்க்க பரல்கள் என்ன, அதையும் கிளியரா தொகுத்து கொடுத்துருவோம். அதோட உடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன புரிதல், எதிர்கால பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன ஒரு பலன் வந்து தொகுத்து அந்த பிடிஎஃப்ல ஆடபிளா வந்துடும். அதே போல தசாபுக்தி அந்தரத்துக்கான ஒரு சின்ன பலன், என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதுக்கு என்ன பலன், அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன தொகுப்பா ஜென்ரலா தொகுத்து கொடுத்துருவோம். அதோட 12 பாவாதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல இருக்கிறதுக்கான பலன், உடைய ராசி பலன், உடைய நட்சத்திரத்துக்கான பலன், உடைய லக்னத்துக்கான பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த டிகிரியில இருக்கு அதற்கு என்ன பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தை பார்த்திருக்கு அதற்கு என்ன பலன், அதையும் தொகுத்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல ஆடபிளா கொடுத்துருவோம். மேலும் உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன உயர்தரமான யோகங்கள் இருக்கு, என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த யோகத்தோட பேரை கொடுத்து அதற்கு என்ன பலன் அப்படிங்கறதையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா தொகுத்து கொடுத்துருவோம். சோ என்கிட்ட வந்து ஒரு தெளிவான ஜாதகம் இல்ல, ஜனனகால ஜாதகம் இல்ல, எனக்கு ராசி நட்சத்திரம் லக்னம், நான் எந்த திதியில பிறந்திருக்கேன், என்ன கர்ணத்துல பிறந்திருக்கேன், எந்த யோகத்துல பிறந்திருக்கேன், எனக்கு அதிர்ஷ்டமான எண் என்ன, எனக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்ன, நான் எந்த உலோகத்தை அணியணும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த பிடிஎஃப் சர்வீஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த சர்வீஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 51 பக்கங்களை கொண்ட ஒரு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அதோட சிங்கிள் பேஜ் பிடிஎஃப்பும் உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். அதாவது சிங்கிள் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ராசி கட்டம், நவாம்ச கட்டம், கிரகங்களுடைய சார அமைப்பு, மேலும் தற்போதைய தசாபுக்தி, அப்கமிங் தசாபுக்தி என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி ஒரு சிங்கிள் பேஜ்ல உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாவும் கொடுத்துருவோம், பிளஸ் இமேஜ் ஃபார்மேட்லயும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ உங்ககிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தாராளமா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விவரங்களை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விவரங்கள்லாம் கம்ப்ளீட்டா படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் நீங்க தாராளமா அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.